ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோன். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா போகாதா, இன்னும் எத்தனை மேட்ச் ஜெயிச்சா சிஎஸ்கே போகும், இல்லாட்டி சிஎஸ்கே வாய்ப்பே இல்லையா, அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தலை பார்த்தீங்கன்னா சொல்லாம கிளாம ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டாரு. அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும். அதை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் யார் யார் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகுமா போகாதான்னு கேட்டிங்கன்னா அது சுத்தமாக தெரியலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மேட்ச் நல்லா விளாட்றாங்க, ஒரு மேட்ச் கம்மியா விளையாடல, ரொம்ப லோவா விளையாடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்பவே ப்ரெடிக்டே பண்ணாம அளவுக்கு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட செம்மையா விளையாண்டாங்க. ஆனா இப்ப இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப லோவா விளையாண்டுருக்காங்க. சோ கொஞ்சம் கூட ப்ரெடிக்டே பண்ண முடியாது இவங்க பிளே ஆஃப் போவாங்களா போக மாட்டாங்களான்ட்டு. ஆனா சான்ஸ் இருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் நமக்கு 6 மேட்ச் இருக்கு. இந்த 6 மேட்ச்ல நம்ம 5 மேட்ச் ஜெயிச்சா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளே ஆஃப் ஈஸியா என்ட்ரி ஆகலாம். இப்ப நம்மள்ட்ட 6 பாயிண்ட் வேற இருக்கு. இப்ப லைனா இந்த வந்து நம்ம மேட்சோட லைன் ஆர்டரை பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மும்பை இந்தியன்ஸோட நடக்குது. மும்பை இந்தியன்ஸோட நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு கான்பிடண்டா இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம போன மேட்ச் செம்மையா ஜெயிச்சோம். அதே மாதிரி இந்த மேட்சும் நம்ம ஜெயிச்சலாம் கான்பிடண்டா இருக்கலாம். ஆனா மும்பை இந்தியன்ஸ் அதே மாதிரி விளையாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டவுட் தான். இப்ப மறுபடியும் இப்ப மும்பை இந்தியன்ஸ் நல்ல ஒரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்ல அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த மேட்ச் எப்படி விளையாட போறாங்கன்னு தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அப்படிதான் நம்ம கிட்ட தோத்த மொதல் மேட்ச் வந்து ஜிடி கூட விளையாடுறாங்க. ஜிடியை பாத்தீங்கன்னா 100 ரன் வித்தியாசத்துல வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து 100 ரன் வித்தியாசத்துல வந்து தோத்துருக்காங்க. அவங்களே இப்ப ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆனா எம்ஐக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லணும். ஏன்னா வர மேட்ச் எல்லாமே ஜெயிச்சாகணும், அந்த அளவுக்கு இருக்கு இப்ப எம்ஐயோட இது. ஆனா நம்ம சிஎஸ்கேக்கு அப்படி இல்ல, 6 மேட்ச் இருக்கு, 5 மேட்ச் நம்ம ஜெயிச்சா போதும், நம்ம வந்து பிளே ஆஃப்ல என்ட்ரி ஆகலாம். ஓகே, மேட்ச் ஆர்டரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் வந்து எப்படியும் ஜெயிக்கிற கான்பிடன்ஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மேட்ச் யாரோடன்னு பாத்தீங்கன்னா டிசியோட பாத்தீங்கன்னா இவ ஜெயிப்போமா மாட்டோமா கேட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப கேஎல் ராகுல் இப்ப ஃபார்ம்ல இருக்காரு. நம்ம டீம்ல வந்து ஃபார்ம்ல இருக்காங்க. பட் அவங்க எந்த ரேட்ல என்ன பண்றாங்க நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம கொலாப்ஸ் தான் இருக்கு, ஜெயிப்போமா மாட்டோமா அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அண்ட் அடுத்தது யார் கூட பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி கூட. இந்த எல்எஸ்ஜி கூட நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவங்க பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. இந்த வரைக்கும் மேட்ச் நடந்தது பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அண்ட் அவங்க எப்ப அடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம வந்து ஈஸியா எல்எஸ்சியை ஜெயிச்சிடலாம், கான்பிடன்ஸ் இருக்கு. ஏன்னா எப்படி வந்து சிஎஸ்கே வந்து புதுசா ஏதாச்சும் பண்ணுவாங்க, அதே மாதிரி அங்கேயே ஏதாச்சும் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா நம்ம எல்எஸ்சி கூட தான் மாத்தி எல்எஸ்சி கூட போட்டி இவங்கள்ட்ட எப்படி ஒரு 4 பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கப்புறம் எம்ஐ கூட ஒரு 2 பாயிண்ட் ஒரு 6 பாயிண்ட் வந்துடும். இப்ப ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து 6 பாயிண்ட் இருக்கு. இதோட சேர்த்து ஒரு 12 பாயிண்ட் கிட்ட வந்துடும். டிசி கூட நம்ம ஜெயிச்சா 14 பாயிண்டா மாறும். பட் தோத்தோம்னா அந்த பாயிண்ட் நம்மளுக்கு மைனஸ் ஆகிரும். இப்ப அடுத்தது யாரோட பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் கூட நம்மளுக்கு ரிவெஞ்ச் நிறைய எடுக்க வேண்டிய நேரம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியல, இந்த வருஷத்துக்கு பொழக்கணும் தான் பார்த்தோம். பட் ஃபர்ஸ்ட் மேட்சே அவங்க நம்மள பொழக்கிற மாதிரி ஆகிருச்சு. ஆனா அவ்வளவுக்கா நம்மள பொழக்கல, லைட்டா பொழந்திருக்காங்க தான் சொல்லணும். இப்ப இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் எப்படியாச்சும் பொழந்தே ஆகணும், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்எச் கூட நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா நம்ம வந்து டிசி கூட தோத்தாலும் எஸ்ஆர்எச் கூட ஜெயிச்சே ஆகணும். எஸ்ஆர்எச் கூட கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும். அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க பேட்ஸ்மேன் எல்லாமே ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலர்ஸ் 2 நியூ பவுலர்ஸை கொண்டு வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஆனா அவங்கள கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணாம அந்த பவுலர்ஸ் ஆனாங்கன்னா அவுட் விக்கெட் எடுக்கிறாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்கள நம்ம இவங்க இந்த பால் தான் போட போறாங்க பார்த்தா எல்லா பாலும் போகுது. ஏன்னா நம்ம இதுல ஆர்ஆர்ல பாத்துருப்பீங்க, தொடர்ந்து 4 6 போச்சு. அதே மாதிரி நம்மளும் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஜிடி கூட விளையாட போறோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஜிடி கூட நம்ம கன்ஃபார்ம் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம டிசி கூட தோத்தாலும் நம்ம இந்த ஜிடியில ஜெயிச்சே ஆகணும். சப்போஸ் நம்ம டிசி கூட ஜெயிச்சோம்னா ஜிடி கூட தோத்தாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டுமே கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. மற்றபடி எல்லா டீமோட வின் பண்றதுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்கு. இந்த 2 டீமும் கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கு. ஜெயிப்போமா மாட்டோமா அந்த அளவுக்கு தான் இருக்கு. மற்றபடி இவங்க இந்த 6 மேட்ச்ல நம்ம 5 மேட்ச் ஜெயிச்சோம்னா குவாலிஃபை ஆயிடலாம், என்ட்ரியும் கொடுத்துடலாம். என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வந்து 6 பாயிண்ட்ல இருக்கோம். இது நம்ம ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சோம்னா 10 பாயிண்ட் வரும். இதுல 10 பாயிண்ட் வராது, 16 பாயிண்ட் நம்ம ஈஸியா பிளே ஆஃப் உள்ள போயிடலாம். இதுல நம்ம 2 மேட்ச் சொதப்பினாலும் மொத்தமா முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் ரன் ரேட்டை பத்தி பார்ப்பாங்க. ரன் ரேட்லயும் நம்ம கொஞ்சம் கம்மியா இருந்தோம்னா அவ்வளவுதான். ஏன்னா நம்ம ரன் ரேட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கம்மியா தான் ஆகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கம்மியான ஸ்கோர் வச்சு நம்ம தோத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 180 200 அந்த ரேஞ்சில் போனா கொஞ்சம் ரன் ரேட் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 150 அந்த அளவுக்கு கொஞ்சம் 150 150 கீழே போனீங்கன்னா ரொம்ப நம்ம ரன் ரேட் அடி வாங்குது. இதெல்லாம் நம்ம குறைச்சோம்னா, இதுல நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம பிளே ஆஃப்ல ஈஸியா உள்ள போயிடலாம். அண்ட் ருத்துவோட கேப்டன்சி செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா இப்ப வர மேட்ச் எல்லாம் வின் பண்ணலாம். 6 வின் பண்ணலாம். பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா காம்பினேஷன் இந்த டீமோட இப்ப வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாட டீம் செம்ம காம்பினேஷனா இருந்தது. இப்ப ஜி2 விளையாண்டதும் செம்மையாது. ஆனா என்ன கொஞ்சம் அவசரப்பட்டாங்க, எல்லாமே அவசரப்பட்டாங்க. ஏன்னா உருவல் பட்டேல அவசரப்பட்டு தூக்கி விட்டாரு. அப்புறம் சர்ஃப்ராஸ் கான் இவங்க எல்லாமே கொஞ்சம் அவசரப்பட்டாங்க தான் சொல்லணும். அப்புறம் டெவால் பிரவிஸ் இவரும்
விக்கெட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு தூக்கி விட்டாங்க. எல்லாமே கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த ஜிடி கூட விளையாடும் போது நம்ம விக்கெட் கொஞ்சம் சல்லுன்னு போயிருச்சு. ரன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனா கேப்டன் விடல. கேப்டன் வந்து இவ்வளவு நாள் விளையாடாம இருந்ததுக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா பிளே பண்ணி நம்ம டீமை கொண்டு போயிருக்காங்க. 100+ கொண்டு போயிருக்காங்க. அது கடைசியில வந்த ஓவர்டனும் செம்மையா ஆடிட்டாரு. சோ இதுக்கு மேல முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து 6க்கு 6 ஜெயிக்க பார்க்கணும். அப்பதான் 6க்கு 5 நம்ம ஜெயிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா தலை வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து ஃபிட் ஆயிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வின்னிங் காம்பினேஷன் உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில உட்காந்துருக்காரு. இல்லாட்டி தலை உள்ள என்ட்ரி கொடுப்பாரு. தலை உள்ள வந்தாருன்னா நம்ம கார்த்திக் சர்மா வெளில உட்கார வைக்கிற மாதிரி ஆகிடும். அதனாலதான் இன்னும் தலை உள்ள வராம இந்த காம்பினேஷன் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தலை ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. பாப்போம் ரிட்டர் ஆகுறாரா இல்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கம்பேக் தராரான்ட்டு. அது மட்டும் இல்லாம தலைக்கு இப்போ நான் உள்ள போய் கேம் ஆடுறதை விட உள்ள இருக்க காம்பினேஷன் செட் ஆகணும். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் டீமுக்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தலை வந்து கூடிய சீக்கிரம் விளையாட வரலாம். அடுத்த வர எல்லா மேட்சிலும் தலை என்ட்ரி கொடுக்கலாம். எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ஏன்னா நம்ம டீம் அப்படி போயிட்டு இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணி ஒரு மேட்ச் தோக்குறாங்க. இவங்க வின் பண்றாங்களே செம்மையா வின் பண்றாங்களே பாத்துருக்கும் போது செம்மையா தோக்கவும் செய்யறாங்க. 100 ரன்ல வித்தியாசமா ஜெயிக்கிறோம். ஆனா அடுத்த மேட்சே பாத்தீங்கன்னா 150 கூட அடிக்கிறதுக்கு இந்த தடவை திணறோம். ஓகே இதெல்லாம் இந்த கரெக்ஷன் நம்ம திருத்திட்டு அடுத்த மேட்ச்ல இருந்து 6 மேட்ச் நம்ம ஜெயிச்சு நம்ம பிளே ஆஃப்ல என்ட்ரி கொடுக்கலாம். பிளே ஆஃப்ல என்ட்ரி கொடுத்து 6th கப் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அந்த இடத்துல இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல பஞ்சாப். இது வரைக்கும் பஞ்சாப் டீமை யாரும் அடிக்கவே இல்லை இந்த சீசன்ல. என்ன பண்றா இந்த ஸ்லேஸ் ஐயர் வந்து வேற லெவல்ல பஞ்சாப் டீமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பஞ்சாப் டீமாடா இது அந்த அளவுக்கு தான் கேட்க தோணுது. அப்படி வச்சு செம்மையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்டேஸ் ஐயரோட கேப்டன்சி வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. பாப்போம் அங்க போயிட்டு நம்ம திடீர்னு அடிச்சு நம்ம ஜெயிச்சோம்னா 6th கப்பு நமக்கு தான். தட்டுறோம் தூக்குறோம். நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி தட்டுறோம் தூக்குறோம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த சிஎஸ்கே டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து பிளே ஆஃப்ல போவாங்களா, கப் அடிப்பாங்களா, 6th கப்பை தூக்கி நம்ம தலைக்கையில கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. அந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.